Hi, in this video we have discussed about SQLite database. So SQLite database மீன்றது வந்து நம்ம விண்டோஸில் இப்போ ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வேம்ப்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அது மூலமாக நம்ம MySQL டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுவே லினக்ஸ் ஓஎஸில் நமக்கு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும்னாக்கா எக்ஸாம்ப்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம MySQL டேட்டாபேஸ்ன்ற ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தோம்னாக்கா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்ட்ராய்டில் இன்பில்டாக வர ஒரு டேட்டாபேஸ் தான் SQLite டேட்டாபேஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா ஆண்ட்ராய்டு டிவைஸ்லையுமே காமனான ஒரு டேட்டாபேஸ் தான் இந்த SQLite டேட்டாபேஸ். SQLite டேட்டாபேஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற கான்டாக்ட்ஸ்ன்ற அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸுமே இந்த SQLite டேட்டாபேஸ் மூலமாக தான் ஸ்டோர் பண்ணுறாங்க அண்ட் ரிட்ரீவ் பண்ணுறாங்க. நம்ம டயல் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இந்த SQLite டேட்டாபேஸ் மூலமாக தான் ரிட்ரீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ணுற எஸ்எம்எஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுற எல்லா எஸ்எம்எஸுமே இந்த SQLite டேட்டாபேஸ் மூலமாக தான் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. ஸோ பேக்கப் வேணும்னாலும் இந்த SQLite டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணி அது ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் SQLite டேட்டாபேஸோடைய ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இட் சப்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஸ் டேட்டாபேஸ் ஃபீச்சர்ஸ் லைக் SQL சின்டெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கும். அதேமாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸோ நார்மலான SQL ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா SQLite டேட்டாபேஸில் வந்து மொத்தமாகவே மூணு டேட்டா டைப்ஸாக இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தோம்னாக்கா டெக்ஸ்ட், இன்டீஜர் அண்ட் ரியல். டெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரிங் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம டெக்ஸ்ட்ன்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம SQLiteல டினோட் பண்ணுவோம்னாக்கா வேர்கேர்னு சொல்லுவோம், அதே மாதிரி டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே காமன் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இன்டீஜர் பார்த்தோம்னாக்கா ஸ்டோரிங் டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணுவோம். இதை SQLiteல எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா இன்டீஜர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தோம்னாக்கா ரியல். ஸோ ரியல் டேட்டா டைப்ன்றது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜாவாவில் யூஸ் பண்ணுற ஃப்ளோட் டபுள் வேல்யூ மாதிரி தான். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சு வர வேல்யூஸ் எல்லாமே இந்த ரியல்ன்ற டேட்டா டைப் மூலமாக டினோட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற SQLite வெர்ஷன் பார்த்தோம்னாக்கா 3.19 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் SQLite ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா SQLite டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம SQLite டேட்டாபேஸ்ன்ற ஒரு கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ அந்த கிளாஸில் பார்த்தோம்னாக்கா மொத்தமாக ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 4 மெத்தட்ஸில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தோம்னாக்கா ஓப்பன் ஆர் கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணணும், அப்படி அந்த டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னாக்கா கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. அதுதான் இந்த மெத்தடோட வேலை ஓகே. ஸோ இதில் வந்து மொத்தமாக 3 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்தோன்னாக்கா டேட்டாபேஸோட நேம், செகண்ட் பார்த்தோன்னாக்கா அக்சஸ் ஸ்பெசிஃபையர் லைக் ப்ரைவேட் ஆர் பப்ளிக், அண்ட் தேர்டு பார்த்தோன்னாக்கா ஆப்ஷனல் எரர் ஹேண்ட்லர் இட்ஸ் ஆப்ஷனல் ஓகே. ஸோ எஸ்கியூஎல்னாலே மொத்தமாக நம்ம ஒரு 5 or 6 ஒர்க்ஸ் தான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன அப்படின்னாக்கா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம், அந்த டேபிளை கிரியேட் பண்ணி அதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம், அண்ட் வேல்யூஸ் அப்டேட் பண்ணுவோம், அண்ட் வேல்யூஸை டிலீட் பண்ணுவோம், அண்ட் வேல்யூஸை செலக்ட் பண்ணுவோம். இந்த 5 ஒர்க் தான் நம்ம SQLல யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதே தான் நம்ம SQLiteலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா கிரியேட் பண்ணுறதுக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் டிலீட் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு மெத்தட் தான் எக்ஸிக்யூட் SQLன்ற ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் SQL query, ஸோ அது ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுற கொரியாக இருக்கலாம், இன்சர்ட் பண்ணுற கொரியாக இருக்கலாம், அப்டேட் பண்ணுற கொரியாக இருக்கலாம், டெலீட் பண்ணுற கொரியாக இருக்கலாம். ஸோ இந்த 4 கொரியுமே இந்த எக்ஸிக்யூட் SQLன்ற ஒரு மெத்தட் மூலமாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் SQL மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணாலும் சரி, இன்சர்ட் பண்ணாலும், வேல்யூஸ் அப்டேட் பண்ணாலும் ஆர் டெலீட் பண்ணாலும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ஒரே ஒரு வேல்யூ தான். அது என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் அஃபெக்டட் ரோஸ் உடைய கவுண்ட் மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூட் SQLல ரிட்டர்ன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒன்லி கிரியேட் இன்சர்ட் அப்டேட் டிலீட்டுக்கு மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுறதுக்கு ரா கொரின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரா கொரியில் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தோன்னாக்கா செலக்ட்கான கொரி அண்ட் செகண்ட் பார்த்தோன்னாக்கா செலெக்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்.
இதில் செலெக்ஷன் ஆர்குமெண்ட்ன்ற ஒரு வேல்யூ வந்து ஸோ டிஃபால்ட்டாக நல்லுன்னு கொடுப்போம் அண்டு திஸ் இஸ் ஆப்ஷனல். ஸோ டிஃபால்ட்டாக நல்லுன்னு கொடுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ரிட்டன் டைப். ஸோ ரா கொரியோட ரிட்டன் டைப் பார்த்தோன்னாக்கா கர்சராக கொடுக்கும். ஸோ கர்சர் எதுக்காக இங்கே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா கர்சர்ன்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து ரோவாக இருக்கலாம் ஆர் காலமாக இருக்கலாம். ஸோ ரோவோடைய பொசிஷன் அண்ட் காலத்தோட பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கர்சர் மூலமாக தான் ரிட்ரீவ் பண்ணி ஸோ கர்சர் மூலமாக தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ கர்சர்ன்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம காமனாக ஸோ இன்டர்ஃபேஸில் ஒரு 15 அபோவ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா கெட் காலம் கவுண்ட். ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஹவ் many நம்பர் ஆஃப் காலம் கவுண்ட் இருக்குது அப்படின்றத கெட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கெட் காலம் கவுண்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கெட் கவுண்ட்ன்றது வந்து ஸோ டேபிளில் வந்து செலக்ட் பண்ணுற வேல்யூஸில் எத்தனை ரோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்ற கவுண்ட் கெட் பண்ணுறதுக்காக. ஸோ கெட் ஸ்ட்ரிங் மெத்தட் எதுக்காக அப்படின்னாக்கா டேபிள்லேருந்து செலக்ட் பண்ண ஒரு வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம கெட் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுவே டபுள் ஸ்டோர் பண்ணோம்னாக்கா கெட் டபுள்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கெட் இன்ட்டு. ஸோ ஃபார் இன்டீஜருக்காக ஃப்ளோட்டிங்க்கு கெட் ஃப்ளோட், ஷார்ட்டுக்கு கெட் ஷார்ட், லாங்குக்கு கெட் லாங் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ மூவ் டூல் ஃபஸ்ட்டுன்றது வந்து டேபிள்லேருந்து செலக்ட் பண்ண வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு ரோலேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம மூவ் டு ஃபஸ்ட்டுன்ற மெத்தட் கால் பண்ணுவோம். இதுவே லாஸ்ட்டு ரோலேருந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா மூவ் டு லாஸ்ட்ன்ற மெத்தட் கால் பண்ணுவோம். இதுவே மூவ் டு நெக்ஸ்ட்னா மீன்ஸ் ஒரு ரோலேருந்து நெக்ஸ்ட் ரோக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு இந்த மூவ் டு நெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். இதே மூவ் டு ப்ரீவியஸ் மீன்ஸ் ஸோ ப்ரீவியஸ் ரோக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்ம மூவ் டு ப்ரீவியஸ்ன்ற ஒரு மெத்தட் கால் பண்ணுவோம். இதே மூவ் டு பொசிஷன் மீன்ஸ் ஸோ பர்டிகுலர் ரோவில் இருக்கிற வேல்யூவை ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா மூவ் டு பொசிஷன்ற மெத்தடு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆண்ட்ராய்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்.